குறிப்பாக அந்த வங்கியின் ஏடிஎம்மை மட்டுமே குறிவைத்து வந்த வடமாநில கொள்ளை கும்பலின் முழு திட்டம் குறித்த பின்னணி வெளியாகியிருக்கிறது. கொள்ளையடிப்பதற்காக அவர்கள் 2 வாகனங்களை தேர்வு செய்து ஹரியானா மாநிலத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். போலீசாரையும் மக்களையும் குழப்புவதற்காக ஒரு கண்டெய்னர் லாரி மற்றும் கிரீட்டா காரில் தனித்தனியாக கேரள மாநிலம் திரிசூருக்கு செல்கிறது அந்த வாகனங்கள். கண்டெய்னர் லாரியில் இருக்கக்கூடிய சில சரக்குகளை இறக்க வேண்டிய இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு மீண்டும் செல்லும் போது கொள்ளை வேலைகளை முடித்து கொண்ட காரில் சிசிடிவி கேமரா இல்லாத பகுதியில் நிறுத்தி அந்த கண்டெய்னர் லாரிக்குள் காரை ஏற்றி தப்பிச் சென்று விடுவது அவர்களது திட்டமாக இருந்திருக்கிறது. கேரள மாநிலத்தில் கொள்ளையை முடித்து கொண்டு அந்த மாநில எல்லையை அவர்கள் போலீசாரை குழப்பி கடந்து விடுகிறார்கள். ஆனால் தமிழக எல்லையை அவர்களால் கடந்துவிட முடியவில்லை. கேரள மாநில போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்த கூறிய போது போலீசாரிடமிருந்து எஸ்கேப் ஆவது போல் 2 கார்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்களை இடித்து தள்ளி கொண்டு அந்த கண்டெய்னர் லாரி நிற்காமல் செல்லவே மேலும் மாவட்டம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு அந்த கண்டெய்னர் லாரியை துரத்துகின்றனர். சுமார் 30க்கும் மேற்பட்ட வாகனங்களில் போலீசார் அந்த லாரியை விரட்டி செல்கின்றனர். சங்ககிரி நோக்கி அந்த கண்டெய்னர் லாரி பயணித்து சங்ககிரி டோல்கேட் இருந்ததால் போன வழியிலேயே அந்த வாகனம் திரும்பி வந்திருக்கிறது. 2 முறை சங்ககிரியை சுற்றிவிட்டு வெப்படை ரோட்டில் போக அந்த வாகனத்தை 30க்கும் மேற்பட்ட போலீஸ் வாகனம் துரத்தி செல்கிறது. சன்னியாசிப்பட்டியை தாண்டியதும் போலீசார் அந்த லாரியை செல்ல விடாமல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றனர். அப்போதும் 2 பைக் ஒரு காரில் அந்த லாரி மோதிவிட்டு நிற்காமல் செல்ல தொடர்ந்து அந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி நிறுத்த தொடர்ந்து அந்த லாரியில் காவல்துறையினரும் ஏறிக்கொள்ள வெப்படை காவல் நிலையத்திற்கு அந்த ஓட்டுநரை வைத்தே ஓட்டி கொண்டு வந்திருக்கின்றனர். அப்போதுதான் கண்டெய்னரின் பின்பக்கம் சத்தம் வர வண்டியை நிறுத்த சொல்லி கதவை திறக்கும் போது உள்ளே இருந்த 2 பேரில் ஒருவர் ப்ளூ கலர் பேக்குடன் குதித்து தப்பி ஓடினாராம். அது பணப்பை என்றும் அதனை தூக்கி கொண்டு ஓடியவர் அசாருதீன் என்றும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். காவல் ஆய்வாளர் தவமணியை ஏதோ ஒரு ஆயுதத்தில் குத்திவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார் ஒரு நபர். அப்போது போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருந்த ஓட்டுநரும் தப்பி ஓட அவரை போலீசார் சுட்டி பிடிக்க முயன்ற போது படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விடுகிறார். அவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த 37 வயதான ஜுமான் என போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போது தப்பி ஓட முயன்ற அசருதீன் போலீசாரை நோக்கி கற்கள் உள்ளிட்டவற்றை தூக்கி எறிந்து உதவி ஆய்வாளர் ஒருவரும் படுகாயமடைய அசாருதீனை காலில் சுட்டு பிடித்தனர். மீதமுள்ள நபர்கள் அங்கேயே பிடிபட்டனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டால்தான் வேறு எங்கெல்லாம் அவர்கள் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள் என்ற விவரம் தெரிய வரும் என்ற நிலையில் தமிழகத்தில் என்கவுண்டர் சம்பந்தமாக மேஜிஸ்திரேட் விசாரணை முடிந்த பிறகு விபத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பிறகு அவர்கள் கேரள மாநில போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.